அமர்ந்தபடியே இன்று வாசிக்கப்பட்ட இந்த நற்செய்தியை மறுபடியுமாக செவிமடுப்போம். தூய லூக்கா எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். அக்காலத்திலே நிகழ்ந்தவற்றையெல்லாம் குறுநில மன்னன் ஏரோது கேள்வியுற்று மனம் குழம்பினார். ஏனெனில் சிலர் இறந்த யோவான் உயிருடன் எழுப்பப்பட்டார் என்றனர், வேறு சிலர் எலியா தோன்றியிருக்கின்றார் என்றனர், மற்றும் சிலர் முற்காலத்து இறைவாக்கினருள் ஒருவர் உயிர் தெழுந்துள்ளார் என்றனர். ஏரோது, யோவானின் தலையை நான் வெட்ட செய்தேனே, இவர் யாரோ, இவரை பற்றி இவ்வாறெல்லாம் கேள்விப்படுகிறேனே என்று சொல்லி இயேசுவை காண வாய்ப்பு தேடிக்கொண்டிருந்தான். இயேசுவை காண வாய்ப்பு தேடுகிறோம் நாம். ஏரோது இயேசுவை காண வாய்ப்பு தேடிக்கொண்டிருந்தான். அந்த வாய்ப்பானது அவனுக்கு எப்பொழுது கொடுக்கப்பட்டது? இயேசு சிலுவையிலே அறையப்படுவதற்கு முந்தைய இரவுதான் கொடுக்கப்பட்டது. நாம் அனைவரும் இதோ இங்கே பெருந்திரளாக இந்த திருத்தலத்தை நோக்கி, இந்த சக்தி வாய்ந்த திருத்தலத்தை நோக்கி வந்திருக்கிறோம் என்றால் எதற்காக? இயேசுவை நாம் கண்டுகொள்ள ஒரு வாய்ப்பை தேடி வந்திருக்கின்றோம். இதோ இப்பொழுது நான் திருப்பலிக்குள்ளே நுழையும் பொழுது செருப்பு அணிந்து கொண்டு வரவா வேண்டாமா என்று உங்களுடைய பங்கு தந்தையிடம் கேட்டேன். ஏனென்றால் காலில் எனக்கு குதிகாலிலே வலி இருக்கிறது. செருப்பு அணிந்து கொண்டு இருந்தால்தான் வலி சற்று குறைவாக இருக்கும். ஏறக்குறைய 7-8 மாசமாக தொடர்ச்சியாக இருந்து கொண்டே இருக்கிறது. தூங்கும் நேரம் தவிர காலில் வலி இருந்து கொண்டே இருக்கும். ஏதோ வைத்தியம்லாம் பார்த்தாச்சு, நாட்டு வைத்தியம் பார்த்தாச்சு, இந்த காட்டு வைத்தியம்னு அலோபதி சொல்கிறாங்கல்ல, காட்டு வைத்தியம்னு வச்சுக்கோ, அதையும் பார்த்தாச்சு, எதுக்கும் கேட்கல. பிசியோதெரபி பார்த்தாச்சு, கேட்கல. சரி, இதோடே வாழ பழகி கொள்வோம் என்று நான் பழகி கொண்டேன். செருப்பு போட்டுக்கிட்டா கொஞ்சம் வசதியாக இருக்கும், செருப்பு போட்டுக்கொள்ளலாம். உள்ளே நுழையும் பொழுது நான் கேட்டேன், இல்லை செருப்பு கழட்டிடுவோம் என்று சொன்னார் உங்களுடைய பங்கு தந்தை. பிறகாக சொன்னேன், காலில் வலி இருக்கிறது, அப்போ போட்டுக்கோங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. நான் சொன்னேன், மக்களுடைய நம்பிக்கைக்கு அது இடையூறாக இருக்கும் என்றால் வேண்டாம், அந்த வலியோடு நான் பொறுத்து கொண்டு நான் இங்கே நிற்பதற்கு தயார் என்று செருப்பை கழட்டி விட்டு உள்ளே வந்தேன். ஏன்? எதற்காக? ஏனென்றால் இந்த இடம் புனிதமான இடம் என்று நாம் அனைவரும் ஆழமாக நம்புகிறோம். 2 வருடத்துக்கு முன்னதாக இந்த இடத்தை நாம் சாதாரணமாக நினைத்தோம். 2 வருடங்களாக இந்த இடம் மிகவும் சக்தி வாய்ந்த இடமாக நம்ம அனைவருக்கும் இது வெட்ட வெளிச்சமாக காட்டப்பட்டு கொண்டிருக்கிறது. இங்கே ஊற்றெடுத்து தீர்த்தம் வருகிறது, புதிய புதிய புதுமைகள் எல்லாம் நடக்கிறது. அந்த தீர்த்தத்தை, அந்த புனித நீரை பயன்படுத்துகின்ற அவ்வளவு நம்பிக்கையாளர்களுக்கு அவ்வளவு அருமையான விஷயங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. அதையெல்லாம் எனது நண்பரும் இந்த மாணவருமான, எனக்கு பிடித்த மாணவர், இந்த மாணவர் ஒரு பேட்ச்லையும் ஒரு மாணவர் பிடித்தவங்களா இருப்பாங்க. இவங்க பேட்சில் எனக்கு பிடித்தவர் ராபர்ட். அவர் இங்கே வந்து அவர் வழியாக ஆண்டவர் இந்த திருத்தலத்தை தேர்ந்தெடுத்திருக்கின்றார், இந்த மண்ணை தேர்ந்தெடுத்திருக்கின்றார். உங்க ஊர்க்காரர் லிகோரி இருக்கார் இல்லையா, லிகோரி, அவரும் என்னுடைய மாணவர் தான், இந்த ஊர் தான் என்று இப்பொழுது வந்த பிற்பாடு தான் எனக்கு தெரியும். அவ்வாறு இந்த மரவப்பட்டி மண்ணை தேர்ந்தெடுத்திருக்கிறார் என்றால் கடவுள் ஒரு செய்தியை நமக்கு வைத்திருக்கிறார் என்று அர்த்தம். எதற்காக இந்த ஊரை, இந்த மண்ணை தேர்ந்தெடுக்க வேண்டும்? எதற்காக இந்த மணல் மேடு என்பது ஒரு புனித நீர் வழிந்தோடுகின்ற ஒரு இடமாக மாற வேண்டும்? எதற்காக இங்கு இருக்கின்ற இந்த சந்தியாபுருடைய எண்ணெய் என்பது இந்த 500 நாட்களாக, 500 நாட்களுக்கு மேலாக ஏன் அது வழிந்து கொண்டே இருக்கிறது, ஏன் பொங்கிக் கொண்டே இருக்கிறது என்ற ஒரு செய்திக்கு ஒரு அர்த்தம் இருக்க வேண்டும். இன்னைக்கு காலையில இருந்து யோசிச்சு கொண்டே இருக்கிறேன், கடவுள் நமக்கு என்ன சொல்லுகின்றார், இதன் மூலமாக என்ன செய்தியை சொல்லுகின்றார்? சும்மா நம்மளுக்கு புதுமைகள் நடத்துவதற்கு கடவுள் மந்திரவாதி கிடையாது. இந்த சந்தியாகப்பர் வழியாக, புனித சந்தியாகப்பர் வழியாக இந்த புதுமைகளை, அற்புதங்களையும் செய்வதற்கு இது ஒன்றும் மாந்திரிகமோ மந்திரமோ கிடையாது. கடவுள் நமக்கு ஒரு செய்தி சொல்லுகின்றார். அன்பானவர்களே, இதோ இங்கே குழுமி வந்திருக்கிறீர்கள், நீங்கள் அனைவரும் புனித சந்தியாபுரனுடைய பக்தர்களாக தேடி வந்திருக்கிறீர்கள். உங்கள் ஒவ்வொருவருக்கும் கடவுள் என்ன செய்தி சொல்லுகிறார் என்று நீங்கள் தேர்ந்து தெளிந்தால்தான்
இங்கே நடக்கின்ற புதுமைக்கு ஒரு அர்த்தம் இருக்கும். இங்கே இந்த அற்புதமான இந்த நீரூற்று இவ்வளவு அற்புதங்கள் செய்வதற்கு ஒரு அர்த்தம் இருக்கும். இந்த எண்ணெய், அற்புத எண்ணெய் பொங்கி வழிவதற்கு ஒரு அர்த்தம் இருக்கும். அந்த அர்த்தம் என்ன அப்படிங்கிறத இன்றைய வாசகங்கள் மூலமாக நாம் தெரிந்து கொள்வோம். முதல் வாசகமாக நாம் வாசித்தோம், அந்த இஸ்ராயேல் மக்கள் அடிமைகளாக பாபிலோனுக்கு போயிட்டு திரும்பி வந்திருக்கிறாங்க. திரும்பி வந்து பார்த்தா ஊரெல்லாம் நாசமா கிடக்கு. ஊர்ல கோவில காணோம், அவங்க வீடெல்லாம் இடிஞ்சு கிடக்கு. எல்லாரும் ஒரு மாதிரியா வாழ ஆரம்பிச்சுட்டாங்க. கோவில மட்டும் இன்னும் கட்டாம கிடக்குறாங்க. கடவுள் பார்க்கிறாரு, நீ எல்லாம் மாட மாளிகையில் இருக்கீல, நல்ல வீடுகள்ல சொகுசாக இருக்கிறீர்கள், உணவு அருந்துகிறீர்கள், குடிக்கிறீர்கள், நல்ல உடை உடுத்துகிறீர்கள், எனக்கு எங்க, ஏன் இடம் எங்க என்று கேட்கின்றார். எனது கோவில் எங்க, நான் வாழ்ந்த அந்த இடம் எங்கே, எப்பொழுது நீ கட்டப்போகிறாய் என்று கேட்கிறார். ஏறக்குறைய அதே கேள்வியை நமது மண்ணிற்கும் கேட்டிருப்பாரோ என்னமோ. நல்ல ஒரு கோவில் இருந்தால் சிறப்பாக இருந்திருக்குமே என்று கடவுள் கேட்டிருப்பாரோ என்னமோ. பல பேர் கோவில் கட்டுறாங்க, இல்லைன்னு சொல்லல. நல்லா இருக்க கோவிலை இடிச்சு கட்டுவாங்க, நல்லா இருக்க கோவிலை இன்னமும் கொஞ்சம் மாத்தி கட்டுவோன்னு கட்டுவாங்க. இப்பொழுதுதான் வேலை பார்த்தா கோயிலா இருக்கும், திரும்பி வந்த உடனே கட்டுவாங்க. அதுபோல நமது கோவில் கட்டப்படவில்லை. இது மக்களுடைய தேவையாக இருக்கிறது, இது கடவுளுடைய தேவையாக இருக்கிறது. இவ்வளவு பெரிய திருத்தலமாக வளர்ந்திருக்கின்ற இந்த மண்ணிலே ஒரு பெரிய கோவில் ஒன்று இருந்தால் நல்லது என்று கடவுளுடைய விருப்பத்தின் பேரிலே உங்களுடைய பங்கு பணியாளர் ராபர்ட் அவர்கள் இந்த பணியை செய்திருக்கிறார், எடுத்திருக்கிறார். நான் உங்களுடைய கணக்கை வாசிச்ச உடனே ஆச்சரியப்பட்டேன். ஏற்கனவே கோவில் கட்டி முடிச்சாச்சே, 65 லட்சம் சேர்ந்துருச்சு, கோவில் கட்டி முடிச்சாச்சே என்றுதான் நினைத்தேன். இன்னமும் அதிகமாக இந்த சந்தியாபவனுடைய பக்தர்கள் கொடுக்க இருக்கிறார்கள். கடவுளுடைய அருளால் அவர்கள் இன்னும் நிறைவாக கொடுப்பார்கள். இங்கே 100 அடியிலே அந்த கோபுரம் கொண்ட ஒரு கோவில் விரைவாக வரப்போகிறது. அதன் மூலமாக இன்னும் கடவுளுடைய அற்புதம் மக்கள் அனைவருக்கும் தெரிய போகிறது அப்படிங்கிறது மிகவும் அருமையான ஒரு நல்ல செய்தி இன்றைய முதல் வாசகத்திலிருந்து எடுத்துக்கொள்கிறோம். இன்றைய பதிலுரை பாடலில் இருந்து ஒரு செய்தி இருக்கிறது, எல்லாரும் சேர்ந்து அழகாக சொன்னோம். ஆண்டவர் தம் மக்கள் மீது விருப்பம் கொள்கின்றார். ஆண்டவர் நம்மை வெறுப்பவர் அல்ல, விருப்பம் கொள்கின்றவர், நம்மை அன்பு செய்கின்றவர், நம்மை தேடி வருகின்றவர். அதுதான் அந்த அருமையான செய்தி. இன்னைக்கு முதலுரை பாடல்ல நாம் அனைவரும் சொன்ன செய்தி, கடவுள் நம் மீது விருப்பம் கொள்கின்றார். இதோ கடவுள் இந்த மண் மீது, இந்த கிராமத்தின் மீது, இந்த மரவப்பட்டி மண் மீது விருப்பம் கொண்டிருக்கின்றார். இதை நாடி இவ்வளவு பக்தர்கள் வர வேண்டும். அதான் நிறைய இந்த திருப்பலி கருத்துக்கள்லாம் வாசிக்கும் போது கேட்டேன். மேல்மிடாவம் இங்கே இருக்கிறது. 4 நாளைக்கு முன்னாடி அந்த பகுதிக்கு ஒரு ஷூட்டிங்காக போயிருந்தோம். இன்னும் இணைய புத்தந்துறை இங்கே இருக்கிறது, குளச்சல் இங்கே இருக்கிறது, விஜயவாடா இங்கே இருக்கிறது. அப்பா எவ்வளவு அருமை! கடவுளுடைய அந்த அருள் செயல் பல இடங்களிலே அதுவாக சென்று சேர்ந்து கொண்டிருக்கிறது என்பது அது இறைவனுடைய திருவுளவாக இருக்கிறது. ஏன் இந்த மண்ணை தேர்ந்தெடுத்திருக்கின்றார், ஏன் இந்த மக்களை தேர்ந்தெடுத்திருக்கின்றார், ஏன் உங்கள் அனைவரையும் என்னையும் உங்களையும் தேர்ந்தெடுத்திருக்கின்றார் என்றால் அது கடவுளுடைய விருப்பமாக இருக்கிறது. அன்பானவர்களே, அந்த கடவுளுடைய விருப்பத்திலே நாமும் ஒன்றிணைந்தவர்களாக, அந்த நம் மீது விருப்பப்படுகின்ற கடவுள் மீது அன்பு கொண்டவர்களாக, அந்த கடவுளை நாடி வருபவர்களாக இங்கே நாம் வந்திருக்கின்றோம். மிக அருமையாக திருப்பலியிலே பங்கேற்று இருக்கின்றோம். இதோ இப்பொழுது நற்கருணை ஆசீர்வாதத்திலும் பங்கேற்று புனித சந்தியாகப்பருடைய பரிந்துரையால் நாம் இன்னும் அருள் வளங்களை பெற்று செல்வதற்காக காத்து கொண்டிருக்கின்றோம். இறுதியாக இன்றைய நற்செய்தியிலே நாம் வாசிக்க கேட்ட அந்த வாசகத்தில் உள்ள உள் பொருள் என்ன? இயேசுவை காணுவதற்கு யாரு விருப்பம் கொள்றது? ஏரோது. யார் அந்த ஏரோது? கொடுங்கோலன் ஏரோது. அவங்க அப்பா பச்சிளம் குழந்தைகளை கொன்று போட்ட கொடுங்கோலன். நமக்கு தெரியும், இயேசு பிறந்த போது அந்த மாசிலா குழந்தைகள் திருவிழா கொண்டாடுறாங்க கிறிஸ்துமஸ் டைம்ல. அதுபோல கொன்று போட்டது யார் என்றால் இவனுடைய அப்பா, பெரிய ஏரோது என்று சொல்வார்கள். அவனுடைய மகன் தான் இந்த ஏரோது. புலிக்கு பிறந்தது பூனை ஆகுமா?
நீ குழந்தைகளை கொள்ளுகிறாயா, நான் பெரியவர்களை கொள்ளுகிறேன் என்று இவன், அதுவும் அவர்களிடத்திலே உதித்திருந்த ஒரு இறைவாக்கினரை கொன்று போடுகிறான். மக்கள் அனைவரும் போற்றுகின்ற இறைவாக்கினர், மக்கள் இறைவனை நோக்கி மனமாறி கொண்டிருந்த அந்த வேளையிலே அனைவரும் அந்த யோர்தான் நதியை தேடி மனம் மாறுகிறேன், நான் திருமுழுக்கு பெற்றுக்கொள்கிறேன், கடவுளுக்கு உகந்தவராக நான் வாழ்கிறேன் என்று மக்கள் அனைவரும் மனமாறி கொண்டிருந்த நன்மையின் வேளையிலே இவன் ஒரே ஒரு சின்ன நப்பாசைக்காக, என்ன நப்பாசை, அவனுடைய தம்பியினுடைய மனைவியை தனது மனைவியாக அவன் வைத்துக் கொண்டான். எனவே இவர் கேள்வி கேட்டார், நீ செய்வது தவறு என்று சொன்னார். நீதியை நிலைநாட்டுவதுதான் இறைவாக்கினருடைய பணியாக இருக்கிறது. யாரெல்லாம் எங்கெல்லாம் தீமை நடக்கிறது என்று பார்த்து அதை நாம் நிலைநாட்டுவதற்காக, அங்கே நீதியை நிலைநாட்டுவதற்காக, அன்பை நிலைநாட்டுவதற்காக, நன்மையை நிலைநாட்டுவதற்காக நாம் குரல் கொடுக்கிறோம் என்றால் நாம் அனைவரும் இறைவாக்கினர்களாக இருக்கிறோம். புனித சந்தியாகப்பர் அப்படிப்பட்ட இறைவாக்கினராக இருந்தார். அதனாலதான் அவர் முதல் மறைசாட்சியாக இயேசுவிற்கு அடுத்து உடனே நான் சாபவனாக இருப்பேன் என்று அவர் செத்ததை நாம் கொண்டாடி கொண்டிருக்கிறோம், அவருடைய மறைசாட்சியாக. அன்பார்ந்தவர்களே, அவ்வாறுபட்ட திருமுழுக்கு யோவானை கொன்ற ஒரு கொடுங்கோலன் ஏரோது என்ன செய்யறான், இயேசுவை காண வேண்டும் என்று காத்து கொண்டிருக்கிறான். எதற்காக அந்த காத்திருப்பு? இயேசுவிடத்தில் நல்லதை எதையா பெற்றுக்கொள்ளலாம், இயேசுனுடைய கற்பனைகளை பெற்றுக்கொள்ளலாம், இயேசு இறைவாக்காக நமக்கு சொல்வதை பெற்றுக்கொள்ளலாம், இயேசு நமக்கு ஏதாவது ஒரு நன்மைத்தனத்தை செய்வார், ஒரு அற்புதத்தை செய்வார், எனது உடலிலே இருக்கின்ற உபாதைகளை எல்லாம் சரி செய்வார் என்பதற்காகவா? இல்லவே இல்லை. இயேசுவை அவன் காண துடித்தது ஒரே ஒரு காரணத்திற்காக. எல்லாரும் சொல்லிக்கிறாங்க, திருமுழுக்கு யோவான கொன்னில அவர் தான் உயிர் தெழுந்து வந்திருக்கிறார் என்று சொல்லுகிறார்கள், அல்லது எலியாவாக இருக்குமோ என்று சொல்லுகிறார்கள், அல்லது முன்னாடி இறந்து போன ஒரு இறைவாக்கினராக இருக்குமோ என்று சொல்லுகிறார்கள். இவன் சும்மா, நான் செஞ்ச பாவம் என்னை துரத்துதா, இல்லை என்னைய கைவிட்டுருச்சா, நான் அவ்வளவு பெரிய இறைவாக்கினரை கொன்றேனே, எனது சின்ன ஒரு நப்பாசைக்காக நான் அவனை கொன்றேனே, ஒரு நன்மையை எனக்கு சொன்னதற்காக நான் கொன்றேனே என்ற அந்த குற்ற உணர்வு அவனை தூண்டுகிறது. நம்ம இயேசுவை ஒரு முகத்துல பார்த்துருவோம். நான் வெட்ட சொன்ன அதே திருமுழுக்கு யோவான் தான் திரும்பி வந்திருக்கிறாரா, அல்லது வேற ஆளா, நான் செய்த பாவம் என்னை துரத்தி கொண்டிருக்கிறதா, இல்லை நான் சந்தோஷமா இருக்கலாமா என்று பார்ப்பதற்காக மட்டும்தான் இயேசுவை பார்க்க அவன் நினைத்தான். அன்பார்ந்தவர்கள், இயேசுவை காணுவதற்காக பல மக்கள் பலவாறு வந்தார்கள். நமக்கு தெரியும், இயேசுவை பார்ப்பதற்காக ஓடோடி வந்த மக்கள் நிறைய பேர் உண்டு. ஒரு 5000 பேருக்கு 5000 ஆண்கள் கொண்ட பேர், அங்க பெண்கள் இருந்தார்கள், குழந்தைகள் இருந்தார்கள். இயேசு அவர்களுக்கெல்லாம் உணவு கொடுக்கிறாரு. உடனே என்ன செய்யறாங்க, இவரை போய் நம்ம அரசனாக்கிட்டோம்னா நமக்கு தினைக்கு சாப்பாடு கிடைக்கும் என்று அவர்கள் நினைக்கிறார்கள். இயேசு பார்க்கிறார், இது தவறு, நான் உணவு கொடுப்பதற்காக வரவில்லை, இந்த மண்ணிலே இறையாட்சியை உருவாக்குவதற்காக வந்திருக்கிறேன். இறைவன் ஆட்சி செய்தால் எவ்வாறு இருக்குமோ, அன்பு ஆட்சி செய்தால் எவ்வாறு இருக்குமோ, இறைவனுடைய அன்பு எல்லாரிடத்திலும் இருந்தால் எவ்வாறு இருக்குமோ, ஒருவரை ஒருவர் பிறரன்போடு பழகினால் எவ்வாறு இருக்குமோ, அவ்வாறுபட்ட நிலையை உருவாக்குவதற்காக நான் வந்திருக்கிறேன் என்று இயேசு அந்த இடத்துல இருந்து தப்பிச்சு ஓடிடுறார். அங்கே அவர்கள் கையிலே போய் அவர் அரசராக விரும்பவில்லை. உண்மைதான், அவர்களுக்கு உணவு கொடுத்தார். ஏன்னா பசியா இருக்கிறாங்க. இப்ப எல்லாம் பசியா இருக்கிறோம், அப்படிதானே? எவ்வளவு நேரம் பசியாக இருப்போம்? இப்படியே பசியாக இருந்து கடவுள் பார்க்கிறார், இவங்க பசியோடு வீடு திரும்பினால் மயங்கி விடுவார்கள் வழியிலே, எனவே அவர்களுக்கு உணவு கொடுத்து அனுப்புவோம் என்று அவர்கள் மீது பரிவு கொண்டு, பாசம் கொண்டு, அன்பு கொண்டு இயேசு அவர்களுக்கு உணவு கொடுத்தார். ஆனா இயேசு உணவு கொடுப்பதற்காக வந்த கடவுள் அல்ல, உணவும் கொடுப்பார். இன்னும் ஒரு சில பேர் இயேசுவை காண துடித்தார்கள். வேற யாரு? எனது உடலில் இருக்கின்ற நோய்கள் எல்லாம் நீங்குக. நம்ம ஒரு உதாரணமாக எடுத்துக்கொள்வோம். 12 ஆண்டுகளாக இரத்த போக்கினால் அந்த அவதியுற்ற அந்த பெண் இயேசுவை காண துடிக்கிறாள். எல்லாரும் முன்னாடி பார்க்க முடியாது, அதனால யாருக்கும் தெரியாம இயேசுனுடைய அந்த ஆடையினுடைய விளிம்பை மட்டும் நான் தொட்டா போதும், எனது உடம்பிலே இருக்கின்ற இந்த கோளாறு, யாருமே குணப்படுத்த முடியாத இந்த கோளாறு, என்ன செய்யறதுனே தெரியவில்லை என்ற இந்த கோளாறு நீங்கிவிடும் என்று ஆழ்ந்த நம்பிக்கை கொண்டு அவர் இயேசுவை விளிம்பை தொட்டார். அவருக்கு குணம் கிடைத்தது. உடனே
இயேசு உடனே சொல்லுகிறார், எனது ஆற்றல் வெளியே போனதே யார் அது அப்படின்னு கேட்கிறாரு. எல்லாரும் சொல்றாங்க, என்ன எவ்வளவோ பேர் உங்களை தொடுறாங்க, இதுல என்னத்தை யாரை கண்டுபிடிக்க போறீங்க என்ற உடனே அந்த பெண் முன்னாடி வந்து சொல்றாரு, நான் தான். ஏனென்றால் எனது வாழ்விலே அவ்வளவு பெரிய துன்பமாக இருந்தது. 12 ஆண்டுகளாக இரத்தப்போக்கு நிற்கவே இல்லை. இதோ இந்த நேரத்திலே அது நின்று போனது என்ற உடனேயே இயேசு சொல்லுகின்றார், உனது நம்பிக்கை உன்னை குணப்படுத்தியது. அன்பானவர்களே, இங்கே அவ்வளவு பேர் வந்திருக்கிறோம். எதற்காக வந்திருக்கிறோம்? அதே நம்பிக்கையோடு தான் வந்திருக்கிறோம். நமது வாழ்விலே எவ்வளவோ துன்பங்கள், நமது உடலிலே எவ்வளவோ கோளாறுகள், அதெல்லாம் சரியாகிவிடும் என்ற ஆழ்ந்த நம்பிக்கையோடு இங்கே வந்திருக்கிறோம். அற்புதம் நடக்கும் என்ற நம்பிக்கையோடு வந்திருக்கிறோம். அருமையான விஷயம். இயேசுவை நாடி வந்தவர்கள் இந்த குணம் பெறுவதற்காகவும் வந்தார்கள் என்பது நாம் விவிலியத்திலே வாசிக்கின்றோம், நற்செய்தியிலே வாசிக்கின்றோம். அருமை. ஆனால் இயேசு அதற்காக மட்டும் தான் வந்தாரா? உணவு கொடுப்பதற்காக வந்தார், நன்றி. அடுத்து மக்களுடைய பிணிகளை போக்குவதற்காக வந்தார், மிகவும் அருமை. இன்னும் அதை விட மேலாக இயேசுவை காண துடித்தவர்களிலே இன்னொரு சாரார் உண்டு. மனம் மாற்றம் பெறுவதற்காக வந்தார்கள். சக்கேயுவை எடுத்துக்கொள்வோம். சக்கேயு என்ன செய்கின்றார்? இயேசுவை காண துடிக்கின்றார். இயேசு அவரை கண்ட உடனேயே, கீழே இறங்கி வா சக்கேயு, நான் உனது வீட்டிலே உணவருந்த வேண்டும் என்று சொன்ன உடனேயே இவர் சொல்லுகிறார், நான் பாவியாயிற்றே, எனது வீட்டுக்கா வரப்போறீங்க? சரி, நீங்க வர்றீங்கன்னா நான் என்ன செய்யணும்? என்னை நான் மனமாற்றிக் கொள்ள வேண்டும். நான் யாரையெல்லாம் ஏமாற்றி பணம் பறித்தேனோ அவற்றையெல்லாம் 4 மடங்காக திருப்பி கொடுத்து விடுகிறேன் என்று மனமாற்றம் அடைகின்ற ஒரு மனிதராக இயேசு அவர்களுடைய வீட்டிற்கு அவர் பிரசன்னமாகிறார். எனவே இயேசுவை அண்டி செல்பவர்கள் மனமாற்றம் பெறுவதற்காகவும் வந்தார்கள். அங்கே இயேசு சொன்னார், இங்கே இறையாட்சி வந்துவிட்டது என்று சொன்னார். அன்பார்ந்தவர்களை, இன்னும் சிலர் இயேசுவை காணுவதற்காக துடித்தார்கள். எதற்காக? பேதுரு சொன்னதை போல, யாரிடம் செல்வோம் இறைவா? வாழ்வு தரும் வார்த்தைகள் உம்மிடம்தானே உள்ளன. என்னை விட்டு நீங்களாம் போயிட போறீங்களாப்பா? எல்லாரும் போறாங்களே, நீங்களும் போயிட போறீங்களா என்று கேட்ட உடனே பேதுரு சொல்றார், யார்கிட்ட போவோம் ஆண்டவரே? நாங்க யார்கிட்ட போவோம்? வாழ்வு தரும் வார்த்தைகள் உன்கிட்ட தானே இருக்கு. அதே மனநிலையோடு தான் நாம் இன்று இங்க வந்திருக்கிறோம். அன்பானவர்களே, நாங்க யார்கிட்ட போவோம்? கடவுள்கிட்ட தானே போக வேண்டியிருக்கிறது. இதோ இங்கே தூய சந்தியாகப்பர் வழியாக இறைவன் இந்த பிரசனத்தை இங்கே உணர்த்தி கொண்டிருக்கிறார். தமது வல்லமையை நிறைவாக கொடுத்து கொண்டிருக்கிறார். இயேசு கடவுள் நம் மீது விருப்பம் கொண்டவராக இருக்கிறார் என்று நாம் அனைவரும் இங்கே தேடி வந்திருக்கிறோம் என்றால், நாமும் இதே வார்த்தைகளை சொல்லிதான் இங்கே வந்திருக்கிறோம். யாரிடம் செல்வோம் இறைவா? வாழ்வு தரும் வார்த்தைகள் உம்மிடம்தானே உள்ளது. அந்த வார்த்தைகளை நாங்கள் கேட்டு மனமாற்றம் பெற்று எங்கள் வாழ்க்கையை இன்னும் சிறப்பாக மாற்றிக்கொள்ள போகிறோம். அதற்கு தேவையான மற்ற எல்லா விஷயங்களையும் நீர் கொடுத்தீர் என்றால் நாங்கள் அதை ஏற்றுக்கொள்ள போகிறோம் என்ற பெரிய ஒரு உள்ளத்தோடு நாம் வந்திருக்கிறோம். இன்னும் கடைசியாக இயேசுவை அண்டி வந்தவர்கள் ஒரு சில பேர் உண்டு. அவர்கள் எதற்காக வந்தார்கள் என்றால், இயேசுவினிடத்திலே வாழ்வை பெறுவதற்காக வந்தார்கள். புனித யோவான் எடுத்துக்கொள்வோம். நற்செய்தியாளர் யோவான் அவர் சொல்றாரு, அவரிடத்திலே வாழ்வு இருந்தது. அந்த வாழ்வு இருந்ததை நாங்கள் பார்த்தோம், தொட்டு உணர்ந்தோம். அவர் இறைமகன் என்று சாட்சியம் பகர்கிறோம் என்று சொன்னார். அன்பார்ந்தவர்களே, நாம் இறைவனை நாடி வருகிறோம் என்றால், இதோ இந்த திருத்தலத்தை நாடி வருகிறோம் என்றால் வாழ்வை பெற்றுக் கொள்வதற்காக வருகின்றோம். நம்மிடத்திலே வாழ்வை கலைக்கின்ற எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் கடவுளுடைய அருள் துணையோடு, குறிப்பாக நமது சந்தியாகப்பர் அவருடைய அருள் துணையோடு, இறைவன் அவர் வழியாக நமக்கு செய்யவிருக்கின்ற அழகிய அற்புதங்களோடு நமது வாழ்வு இன்னும் வளம் பெறப்போகிறது. இப்போ யோசிப்போம், அந்த எண்ணெய் பொங்குகிறதே, அது என்ன செய்தி சொல்லுகிறது நமக்கு? இதோ இந்த மண்ணிலே இந்த நீர் பொங்கி வழிகிறதே, புனித நீர், என்ன செய்தி சொல்லுகிறது நமக்கு? இந்த மண்ணிலே புதுமைகள் நடக்கிறதே, என்ன செய்தி சொல்லுகிறது நமக்கு? எதற்காக இவ்வாறெல்லாம் நடந்து நாம் அனைவரும் இங்கே தேடி வருகிறோம் என்றால், கடவுள் நம் ஒவ்வொருவருக்கும் வாழ்வை கொடுப்பதற்காக காத்து கொண்டிருக்கிறார். அன்பானவர்கள், அந்த வாழ்வை பெற்றவர்களாக, நிறைவாழ்வை பெற்றவர்களாக, இயேசுவின் அருமை சீடர்களாக, இயேசுனுடைய நீதியை நிலைநாட்டுவர்களாக, இயேசு இந்த உலகத்திலே காண செய்த இறையாட்சியை நமது வாழ்விலே சுவைத்தவர்களாக, மற்றவர்கள் பரப்பியவர்களாக, இன்னும் சிறப்பாக
இயேசு கொடுத்த அந்த அன்பு கட்டளை இருக்கிறது. நான் உங்களை அன்பு செய்ததை போல நீங்களும் ஒருவர் மற்றவரை அன்பு செய்யுங்கள் என்று சொன்ன அந்த அன்பு கட்டளையை நமது வாழ்விலே வாழ்பவர்களாக வாழ்வதற்கு இறைவன் நமக்கு பணிக்கிறார் போலும். ஏரோதை போல நாம் செய்த குற்றங்களுக்காக ஐயோ குற்றம் செய்து விட்டனே, கடவுள் என்னை துரத்தி வருகிறாரா என்று பார்ப்போம். இங்க கடவுள்கிட்ட வேண்டுவோம், இந்த இந்த நோய்கள் எல்லாம் குணமாகி விட்டால் கடவுள் எனது பாவத்தை மன்னித்து விட்டார் என்று கடவுளை சோதிப்பதற்காக வர வேண்டாம். மாறாக புனித சந்தியாகப்பர் வழியாக இறைவன் நமக்கு வாழ்வை கொடுக்க இருக்கிறார், மிகுதியான அருளை கொடுக்க இருக்கிறார். ஏனென்றால் கடவுள் என் மீது விருப்பம் கொண்டிருக்கிறார் என்று ஆழ்ந்த நம்பிக்கை கொண்டவர்களாக வருவோம். புனித சந்தியாகப்பரை போல நாமும் மறைசாட்சியாக வாழக்கூடிய அளவிற்கு துணிவு பெற்றவர்களாக இருப்போம். இந்த கடவுளுடைய அன்பை பிறருக்கு போதிப்பதற்கு அவர் ஸ்பெயின் நாட்டிற்கு, இத்தாலி நாட்டிற்கு, இன்னும் பல இடங்களுக்கு சென்று போதித்ததை போல நாம் வாழுகின்ற இடத்திலே, நமது ஊர்களிலே, நமது இல்லத்திலே, எல்லா இடத்திலையும் இறைவனை நாம் அறிக்கையிடுபவர்களாக, இறைவனுடைய அன்பை இன்னும் பெருகச் செய்பவர்களாக இருக்க வேண்டிய வரம் நம் அனைவருக்கும் கிடைக்க வேண்டும். இந்த திருத்தலத்திலே நடக்கின்ற அற்புதங்கள் வழியாக இது கிடைக்க வேண்டும் என்று தொடர்ந்து நாம் இந்த நற்கருணை வழிபாட்டிலும் அந்த நற்கருணை ஆசிரியரிலும் நாம் பெற்று இறை அருளோடு வீடு திரும்ப நாம் காத்திருப்போம். ஆமென். சந்நிதி வந்தோம் எங்கள் புனித சந்தியாகப்பரே, வந்தனம் தந்தோம் எங்கள் புனித சந்தியாகப்பரே.